ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கோயம்புத்தூர் அன்னபூர்ணா ஸ்டைல் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த அன்னபூர்ணா ஸ்டைல் உருளைக்கிழங்கு வறுவலை இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 5-6 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஃபுல் டீஸ்பூன் மிளகாய் தூளையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்து அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது கூட வரமிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இதில் நல்லா சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு அதிகமாக தண்ணி ஊற்றாமல் நம்ம வேக வச்சு எடுக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்காக இருந்தால் சூப்பராக குக்காகி வந்துடும். இப்போ இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ஒரு தடவை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கையளவு தண்ணியை தெளித்து விட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வேக வைக்கும்போது தான் உருளைக்கிழங்கு ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இப்போது இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற மல்லி, சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் பூண்டு அதை மட்டும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட மிளகாய் தூளையும் கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்குலையும் தண்ணி கொஞ்சம் வத்திடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அதில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்த உடனே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தேவைன்னா இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இது கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும்னா இந்த டைம்லேயே நீங்கள் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ரெடி ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான அன்னபூர்ணா ஸ்டைல் உருளைக்கிழங்கு செம்மையாக நம்ம ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். எல்லா விதமான வெரைட்டி ரைஸோடையும் சாம்பார் சாதம், ரச சாதத்தோட இது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த அன்னபூர்ணா ஸ்டைல் உருளைக்கிழங்கு ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்!